ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கிட்ஸ் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். ஆல்மண்ட் டேட்ஸ் சாக்லேட். உங்கள் குழந்தைங்க நட்ஸ் டேட்ஸ் எல்லாம் சாப்பிடாதுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை பாருங்கள். கண்டிப்பாக அவங்க இதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. அதுக்காக நான் இங்கே கொஞ்சம் ஆல்மண்ட் டேட்ஸ் அப்புறம் சாக்லேட் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி டைரி மில்க் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இந்த டேட்ஸில் இருக்கிற சீடை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இருக்கிற சீடை ரிமூவ் பண்ணுறதுக்காக நடுவில் இந்த மாதிரி நம்ம கத்தியால் கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ண வேணாம், இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணால் போதும். ஏன்னா அந்த சீடு இருக்கிற அந்த இடத்துல தான் நம்ம ஆல்மண்டை ஸ்டஃப் பண்ண போகிறோம். இதே மாதிரி மீதி இருக்கிற டேட்ஸையும் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி டூத் பிக் எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்டிக் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்த டேட்ஸ்குள்ளே அந்த ஆல்மண்ட் எடுத்து நான் ஸ்டஃப் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸ் வேணும்னா கூட நீங்கள் அதை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் கூட நீங்கள் உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் அந்த நட்ஸை நீங்கள் லைட்டாக பவுடர் பண்ணி கூட உள்ளே நீங்கள் ஸ்டஃப் பண்ணி சாக்லேட் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சு லைட்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பரவாயில்ல, ரொம்ப க்ளோஸ் பண்ணணுன்னு தேவையில்லை. ஏன்னா அது மேலே வந்து நம்ம சாக்லேட்டால் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி டூத் பிக் எடுத்து அதில் குத்தி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா டேட்ஸ்லேயும் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு ஆல்மண்ட் இல்லாட்டி 2 ஆல்மண்ட் கூட நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேட்ஸ்குள்ளே எல்லா ஆல்மண்டையும் நம்ம ஸ்டஃப் பண்ணியாச்சு. இனி இது மேலே ஒரு கோட்டிங் கொடுக்கணும். அதுக்காக நான் இந்த டைரி மில்க் சாக்லேட் தான் எடுத்துருக்கிறேன். இனி இந்த டைரி மில்க் சாக்லேட்டை நம்ம மெல்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக நான் டபுள் பாயில் மெத்தட் தான் இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறேன். எந்த ஃப்ளேவர் சாக்லேட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஈவன் ஒயிட் சாக்லேட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறதுக்காக நான் டபுள் பாயில் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்காக நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் தண்ணியை வச்சுருக்கிறேன். அது லைட்டாக சூடான உடனே அது மேலே இந்த சாக்லேட் வச்சுருக்கிற பவுலை எடுத்து வைக்கிறேன். ஏன்னா சாக்லேட் அப்போ நல்லா மெல்ட் ஆகி கிடச்சிரும். நீங்கள் கிளாஸ் பவுல் தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை, ஸ்டீல் பாத்திரங்கள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அது லைட்டாக மெல்ட் ஆகிட்டே வருது. இப்போ இந்த சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சூடோடையே நம்ம அந்த டேட்ஸை இதில் டிப் பண்ணி எடுத்துக்கணும். இல்லாட்டி இந்த சாக்லேட் வந்து திக்காகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கவர் ஆகுறது மாதிரி நம்ம டிப் பண்ணிக்கலாம். ஸோ டிப் பண்ணிவிட்டு இன்னொரு பிளேட்டில் நம்ம அதை மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற எல்லா டேட்ஸையும் இந்த மாதிரி நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா டேட்ஸையும் நம்ம சாக்லேட்குள்ளே நம்ம டிப் பண்ணி எடுத்துட்டோம். இது மேலே ஏதாவது நீங்கள் டிசைன் பண்ணி உங்கள் குழந்தைங்கள நீங்கள் அட்ராக்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஸ்ப்ரிங்கிள்ஸ் இல்லாட்டி ஒயிட் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி மேலே டிசைன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி டெசிகேட்டட் கோகோனட் நீங்கள் மேலே தூவி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1 to 2 hours நீங்கள் வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பராக செட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க இதை விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும்.
தேங்க்யூ.